நேரம் சரியாக 9:24 நேயர்கள் இணைந்திருப்பது சாமந்தி எஃப்எம் இணைய வழி வானொலி. நான் உங்கள் ராஜ் கபூர். இன்னைக்கு நாளும் தெரிஞ்சுக்குவோம் நிகழ்ச்சியில கலப்பட உணவுப் பொருட்களை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். என்னென்ன உணவுப் பொருட்கள் எல்லாம் எப்படிலாம் கலப்படம் இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் நிறைய கலப்படம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் பலருக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் கடந்து போகக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் தெரியாமலே வாங்கிட்டு போகக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சரி, சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கு வம்பு, எதை கொடுக்குற காசுக்கு வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கடந்து போகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ எப்படினாலுமே நம்ம கலப்படத்துக்குள்ளே எப்படியோ நம்ம அந்த கலப்படமாக நம்மளும் கலந்து அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். ஸோ இப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அரிதான விஷயம். அது பாக்கெட் பாலாக இருக்கட்டும், எந்த பாலாக இருக்கட்டும், எப்படினாலுமே சுத்தமான பால் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால், நம்மளா சொந்தமாக ஒரு மாடு வாங்கி வச்சு அந்த மாட்டில் நம்ம பாலை கறந்தா மட்டும்தான், நம்ம நேரடியாக பார்த்தா மட்டும்தான் அது கலப்படம் இல்லாத ஒரு பால் அப்படின்னு சொல்லலாம். சரி, வீட்டில் இங்கே தான் பாலை இருந்தாங்க, வீட்டில் கொஞ்சம் வச்சோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அப்படியே என்ன செய்வாங்க, அப்படியே பாலை காய்ச்சுவாங்க. ஏன்னா பால் திக்காக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, தண்ணியை ஊற்றிடுவாங்க. ஸோ தெரிஞ்சு கலப்படம் நடக்குது, தெரியாமல் கலப்படம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாலில் தண்ணீர் அப்படிங்கிறத தாண்டி என்னென்னலாம் கலக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நெய்யில் பார்த்தீங்கன்னா வனஸ்பதியை கலக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. டால்டாவை கலக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விலங்கு கொழுப்புகள் அப்படிங்கிறத அதை உருக்கணும்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் மாதிரி நெய் மாதிரி அப்படியே ஒரு கலரில் வந்துடும். ஸோ அதையுமே நம்ம பார்த்து நம்ம வாங்க வேண்டிய ஒரு சூழலில் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தானிய வகைகள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய தானிய வகைகள்லாம் நிறைய கலப்படங்கள் அப்படிங்கிறது நடக்குது. இப்போ சமீபத்தில் கூட அரிசியில் கூட என்ன செய்கிறாங்க, பிளாஸ்டிக் அரிசி கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் அப்படியே பரவிட்டே இருந்துச்சு. நிறைய பத்திரிகைகளில் செய்திகளில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுவுமே என்ன செய்கிறாங்க, இப்போ ஓரளவுக்கு அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கல் மண், இது பெரும்பாலும் அரிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் மண் இருக்கிறது சகஜம்தான். ஏன்னா எல்லா இடங்கள்லையும் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில அரசியல் வகையில் கல் மண் இருக்கும் படங்கள் தான் இருக்குது. மரக்கூழ் கலக்கிறாங்களாம். அதே போல் புளியமுத்து அதனுடைய தோல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த புளியமுத்தோட தோல் அதையும் கலக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டீயோட டேஸ்டே அப்படிங்கிறது வித்தியாசமாக மாறக்கூடியதாக இருக்கும். ஸோ ரொம்ப குறைஞ்சபட்சம் ரேட்டில் நம்ம வாங்கக்கூடிய இந்த டீ தூள்கள் இதெல்லாம் பிராண்டட் இல்லாத FSSAIங்கிற ஒரு சிம்பிள் இல்லாத முத்திரை இல்லாத உணவுப் பொருட்களை நம்ம வாங்க போகும்போது இது மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணி வாங்கக்கூடியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, கலப்படம் இருக்கு. அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். இது சாமந்தி எஃப்எம் இணைய வழி வானொலி.